இந்த மைத்திலி எங்க போனான்னு தெரியலையே. இது வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. இங்கதான் இருக்காளா இவ? ஏதாவது தகவல் சொல்வாளான்னு வீடு முழுக்க இவளை தேடிக்கிட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. வெயிட் பண்றியா? மம்மி, ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? மம்மி செல்லம், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எக்ஸாம்ஸ்ல எப்படி பண்ணிருக்கீங்க? மம்மி, இவனை பத்தி தெரியல, ஆனா நான் நல்லா பண்ணிருக்கேன். நானும் நல்லதாமா பண்ணிருக்கேன். காப்பி அடிச்சிருந்தா நல்லதா பண்ணிருப்ப. அம்மா பாத்தீங்களாமா, இவ என்ன சீட்டர்னு சொல்றா. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. நீ அதான் மீன் பண்ண. மம்மி, இவ என்ன ஹாஸ்டல்ல கூட இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இனிமே நான் அங்க போக மாட்டேன். உங்க கூட வீட்ல தான் இருப்பேன். ஆமா மம்மி, நான் கூட உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அங்க சாப்பாடு கூட நீங்க பண்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாவே இருக்காது தெரியுமா? அதுக்கு என்ன, இங்க வந்துட்டீங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து தினமும் என் கையாலே உங்களுக்கு சமைச்சு போடுறேன். டேய் பேராண்டி, அம்முக்குட்டி, தாத்தா கிட்ட வாங்க. பாட்டி இங்க இருக்க. உங்க பாட்டி வாங்கடே செல்ல குட்டிகளா. பாட்டி, நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா. தாத்தா நீங்களும் வாங்கல. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, பண்ணி எனக்கு தரேன். pizza செஞ்சு அவ்வளவுதானே, அதையும் செஞ்சு தரேன். ராஜ், இது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் சொல்லாமையே இருக்க முடியல. இந்து பாட்டி, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு எங்க மேல எல்லா உரிமையும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மன வருத்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அது பசங்களை பாதிக்க கூடாது. ஏன்னா இந்த வயசுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, இந்த தனு ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்களா? சரி, நானே உங்க ரூமுக்கு போய் பார்க்கறேன். பிரகியா மேடம், நீங்களா? ஆமா, நான் தான். வேற மாதிரி தெரியறனா? இல்ல நீங்க வேற யாரையாவது தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா உங்க தரிசனமே கிடைக்கலையா? கண்ணெல்லாம் பூத்து போச்சு. அதான் உங்களை தேடிந்து இந்த பக்கமா வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் உங்களையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடினேன்? என்னங்க, நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லதான் உங்களை தேடினேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த வீட்டுல தானே தங்க போறீங்க. சோ நான் எப்ப நினைச்சாலும் நேர்ல வந்து உங்களை மீட் பண்ணலாம்ல. நேத்து இவங்க கோவமா அப்படி பேசினாங்க, இன்னைக்கு இவங்க இப்படி ஆசையா பேசுறாங்க. என் பிறந்தநாள் விழால நீங்க சரியா சாப்பிடவே இல்லைல்ல, அதனால இங்க இருக்கிற கொஞ்ச நாள் என் கையாலே உங்களுக்கு சமைச்சு போடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாப்பாட்டுல என்ன பிடிக்கும் சொல்லுங்க. உண்மையிலே நீங்க எனக்காக சமைப்பேலா? சந்தோஷமா. நேக்கு இனிப்பா இருக்கிறது எல்லாமே பிடிக்கும். சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி இல்லாம இனிப்பையே நான் சாப்பாடா சாப்பிடுவேன். ஜிலேபி, பால்கோவா, அல்வா. புரியுது புரியுது. வெறும் இனிப்பு தானா இல்ல சாம்பார் பொரியல் இந்த மாதிரி? சாம்பார் பொரியல் கூட இனிப்பா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். காரமா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது இந்த பச்சை மிளகா, பாவக்காய், வேம்பு அதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. பிரகியா மேடம், நான் உங்ககிட்ட கேட்டது. என்னங்க நீங்க பிரக்யா மேடம்ல கூப்பிட கூடாது. இந்த ஆத்துல உங்களை எல்லாரும் மதிக்கிறா. ஒண்ணு அக்கான்னு கூப்பிடுறா, இல்லனா மேடம்னு கூப்பிடுறா. அதனால நான் பிரக்யா மேடம்னு தான் கூப்பிடுவேன். யார் வேணா எப்படி வேணா கூப்பிடட்டும். நீங்க மேடம்னு கூப்பிட கூடாது. என்ன பிரக்யா தான் கூப்பிடணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் அபி, என்ன பண்ற? ஷர்ட்டை கிழிச்சிட போறேன். டேய், இது வரைக்கும் நான் அவளை எப்படி கூப்பிடணும்னு என்கிட்ட அவ சொன்னதே இல்ல. அவன் பிரக்யான்னு கூப்பிடணுமா? சாப்பிடுங்க, உங்களுக்காக இவ்வளவு ஆசையா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இவ்வளவு ஆசையா எனக்கு டீ கூட கொடுத்ததில்ல. அவன் என்னவோ சின்ன பையங்கிற மாதிரி பார்த்து பார்த்து கவனிக்கிறான். என்னாச்சு? உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, நன்னா இருக்கு. நீக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியுமே, வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிடுங்க. டேய் அபி, இப்படி ஒரு கேவலமான சாப்பாடை நம்ம எதிர்க்க கூட கொடுக்க மாட்டோம். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இரு, நான் கேட்டு சொல்றேன். பிரக்யா, நீங்க என்னதான் சமைச்சு வச்சிருக்கீங்க? இதோட வாசனையும் நல்லா இல்ல. இத பார்த்தாலே டேஸ்டா இருக்கிற மாதிரியே தெரியலையே. இவர ஸ்பெஷல் பர்சன் சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஐயோ பிரபா, உனக்கு சுந்தர் சாரை பத்தி தெரியாது. அவருக்கு ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகம். அவருக்கு சாப்பாட்டுல டேஸ்ட் முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். என்ன பண்றீங்க? அடடா, உங்களுக்கு எது சாப்பிடுறதுனே தெரியல. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நானே உங்களுக்கு ஓட்டி விட்டுடுறேன். டேய் அபி, இரு.
எங்க போற உட்காரு. நான் போறேன் பிரபா, என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. இரு நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஏய், பசிக்கலனாலும் பரவாயில்லடா, நீ முடிவெடுக்கணுமா வேண்டாமா? இங்க என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி பார்க்காம உன்னால எப்படி ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் சொல்லு? நீ முதல்ல உட்காரு. இதெல்லாம் உட்காருடா. எனக்கு தேவையாடா? பரவாயில்ல விடு. பிரக்யா மேடம், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, அதை நான் எனக்கு வயிறு சொல்லணும். நிறைஞ்சிருச்சு. ஆனா என் மனசு நிறையலையே. சரி அவ்வளவுதானே, சாப்பாடு சாப்பிட வேண்டாம், ஆனா ஜூஸ் குடிக்கலாம்ல. அத வேணா கொடுங்க. இத உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணேன். பாவக்காய், வேம்பு, மணத்தக்காளியோட சேர்த்து பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து ஸ்பெஷல் ஜூஸஸ். பிரக்யா, நீங்க என்ன சொல்றீங்க? இவ்ளோ வெரைட்டியான ஸ்பெஷல் ஜூஸஸ் இவருக்காக பண்ணிருக்கீங்களா? ஆமா பிரபா, பண்ணாம இருப்பேனா? நீயே சொல்லு. பொதுவா டேஸ்டுக்காக எல்லாருமே ஸ்வீட்டா தான் சாப்பிடுவாங்க, ஆனா ஹெல்த்துக்காக கசப்பை சாப்பிடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். யாரால அப்படி சாப்பிட முடியுதோ அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. என்ன சுந்தர் சார் கசப்பா பேச மாட்டாரு, கசப்பா சாப்பிடதான் செய்வாரு. குடிங்க, உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. படுபாவே, அவனுக்கு உரிமையோட அதிகாரம் பண்றாளே. சுந்தரை இப்படி போட்டு சாகடிக்கிறாளே, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க மொத்த பிளான் ஃப்ளாப் ஆயிடும். எப்படி தப்பிக்க போறானோ தெரியல. செத்தா இந்த சாப்பாட்டையும் ஜூஸையும் குடிச்சா அவனுக்கு சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசையே போயிடும். இவ்வளவு ஆசையா அதை குடிக்க சொல்றா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். என்ன பண்றீங்க? நானும் அத டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. நீங்க எதுக்கு டேஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு தான் தனியா சமைச்சு வச்சிருக்கல. இது சுந்தர் சாருக்காக ஸ்பெஷலா பண்ணது. ரவீன், இங்க வா. நீ உடனே கிச்சனுக்குள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வா. எஸ் சார். என்னங்க இந்த ஜூஸ குடிங்க. இதுல பாவக்காவும் வேம்பும் கலந்துருக்கேன். பாவக்காய் உடம்புல இருக்கிற சர்க்கரை எடுத்துரும், அப்புறம் வேம்பு உங்க ரத்த ஓட்டத்தை சுத்தம் பண்ணிடும். அவன் ஹெல்த் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாளே, ஏன் ஹெல்த் பத்தி கவலையே இல்லையா? பாரு, டெசர்ட்டுக்கு காஜு கத்திலி வச்சிருக்கான். இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீ தானடா சொல்லிருக்க. எத்தனை தடவை சொல்றது, இதெல்லாம் ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது. அவன் சாப்பிடறத பார்க்கும்போது இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி, இது கூட வேண்டாம். உப்புல வேக வச்சு இந்த காய்கறிகளை சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெறும் உப்புங்கிறதுனால உடம்புக்கு எதுவும் பண்ணாது. நல்லா சாப்பிடுங்க. வாசனையே கமகமன்னு இருக்கு. சரி விடுங்க, இதுவும் ஒத்துக்கலையா? இப்ப அடுத்த ஸ்பெஷல் ஜூஸ் தரேன். இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு தண்ணி தெம்பு வந்துடும். இதுல இஞ்சியையும் வெள்ளை பூண்டையும் கலந்து அரைச்சிருக்கேன். குடிங்க குடிங்க. காட்டுங்க, குடிங்க. இங்க உட்காந்து இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஐ கான்ட் see this anymore. பிரபா, என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் போறேன். பாதி சாப்பாடுல எந்திரிச்சு போக கூடாதுங்க. கேளுங்க சுந்தர். ராபின், என்ன இருக்கோ என் ரூம்க்கு எடுத்துட்டு வா. நான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். சுந்தர் சார், காட்டுங்க. தண்ணியா? தண்ணி எல்லாம் கிடையாது. நான் போட்ட ஜூஸ் தான் நீங்க குடிக்கணும். இல்ல எனக்கு தண்ணி தான் வேணும். உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையா பண்ணிருக்கேன், இதை தான் நீங்க குடிக்கணும். ஐயோ இருங்க ராபின், இவரை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் வாமிட் எடுக்கவே. டைனிங் டேபிள் வாமிட் எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நாம வாஷ்ரூமுக்கு போனதும் அங்க வாமிட் பண்ணிக்கலாம். ஐயோ பாட்டி, உங்க தட்ட கவனிக்காம விட்டுட்டேனே. வா, சபாஷ் பிரக்யா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். என்ன கேட்டா இப்படி ஒரு தடபுடலான விருந்தோம்பலையும் உபசரிப்பையும் ஆரம்பத்திலேயே வெள்ளக்காரனுக்கு கொடுத்திருந்தோம்னா உங்க நாடே வேண்டான்னு நம்மள விட்டு என்னைக்கோ ஓடி போயிருப்பாங்க. இந்த சுந்தர் கிடக்குறான் சுண்டைக்கா பையன். தெரிச்சு ஓட விட்டல. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் பாட்டி. நான் கொடுக்கற டார்ச்சர்ல துண்ட கண துணியை கொண்டு இங்க இருந்து ஓடிடணும். இது வெறும் ஆரம்பம் தான் பாட்டி. இனிமே போக போக பாருங்க. மாப்பிள்ள சார பேண்ட் வாத்தியத்தோட அனுப்பி வைக்கிறேன்.